இங்க பாருங்கப்பா, நம்ம கார்த்தியோட ஆல்பம் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 வந்திருக்குப்பா. ம். கார்த்தி, அண்ணா. நீ வீடியோ செக் பண்ணியா? பார்த்தேண்ணா. ட்ரெண்டிங்ல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். டேய், ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்குடா. ஓ, மார்னிங் நான் செக் பண்ணேன். வியூஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ட்ரெண்டிங் எல்லாம் காட்டல. அதுக்குள்ள எப்படிண்ணா? டேய், இப்ப வியூஸ பாரு, 400K போயிடுச்சு. இன்னும் பீக் ஹவர்ஸே வரல. வந்ததுக்கு அப்புறம் பாரு, இன்னும் வியூஸ் எகிரும். ரீல்ஸ்ல எல்லாம் நம்ம ஆல்பம் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஆல்பமா? இந்த ஆளுக்கும் இந்த ஆல்பம்க்கும் என்ன சம்பந்தம்? அவன் சம்பாதிச்சு இவனுக்கு கொடுக்க போறானா? கார்த்தி, காப்பிரைட்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிட்டல்ல? பண்ணிட்டேண்ணா. சூப்பர்ரா. சொன்ன மாதிரியும் வீட்டுக்கார ஜெயிக்க வச்சுட்ட. அக்கா, நான் பாடின அவ்வளவுதான். அதுல கார்த்திக் சாரோட உழைப்பு தான் நிறைய இருக்கு. என்ன தன்னடக்குமா? சும்மா இருங்கக்கா. ரொம்ப பண்ணாதீங்கடி. சீக்கிரமே உங்க சந்தோஷத்துக்கு தீய வைக்கிறேன். வா நாச்சியா, கார்த்தியோட ஆல்பம் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கா. பெரிய வெற்றின்னு பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அருண் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தாங்க வரேன். கார்த்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நேத்து பாட்டு கேட்டதும் நீ சவால்ல ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நைட்ல எனக்கு தூக்கமே வரல, பதட்டமாவே இருந்துச்சுப்பா. அருண் சொன்னதெல்லாம் கேட்டதும் இப்ப மனசு நிறைஞ்சு போச்சு. நீ முதல்ல அந்த பொண்ணு பல்லவிய பார்த்து நன்றி சொல்லிடுப்பா. இந்த வெற்றிக்கு நீங்க எல்லாரும் உழைச்சிருக்கீங்கன்னாலும் அந்த குரல் தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம்னு நான் நம்புறேன்ப்பா. ஐயோ, இந்த அம்மா வேற உணர்ச்சி வசத்துல ஓவரா கூவுதே. கண்டிப்பாமா. இந்த வெற்றியை பார்த்தாதான் அவங்க வெளியே வருவாங்கல்லம்மா. வெளியில அந்த பொண்ணு வந்தே ஆகணும்பா. இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு அவ ஏன் ஓடி ஒளியணும்? நாம அவளுக்கு பக்க பலமா இருப்போம்னு நம்பிக்கை கொடுக்கணும். கண்டிப்பாமா. இது பல்லவிக்கு என்னோட சார்பா கொடுக்கணும்பா. இது எப்படியாவது அவகிட்ட சேர்த்துரு. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைதான். ஆனா அவ வரணுமே. எப்படியாவது ஒரு நாள் நான் அதையும் பண்ணிடுவேன். இப்ப இதை அவகிட்ட சேர்த்துரு. ஏன்னா அன்னைக்கே ஒரு ஃப்ராட் இங்க வந்து பாடினாளே, அவளை பல்லவியா நினைச்சு நான் செயினை கொடுத்தேன். அவ பாடின பாட்டுக்காக நான் கொடுக்கலப்பா. முதல்ல பல்லவியா வந்து பாடுறாளே, அதுவும் நம்ம வீட்டு பூஜையில வந்து பாடுறாளேன்னு நினைச்சு கொடுத்தேன். அத நினைச்சாலே இப்படி போய் ஏமாந்துட்டோமேன்னு உறுத்தலா இருக்குப்பா. இந்த நினைப்பை நான் மாத்திக்கணும்னா இதே மரியாதைய நம்ம உரியவங்களுக்கு செய்யணும்பா. அதுக்காக தான் நான் இதை உடனே கொடுக்கறேன். இந்தா. நான் இதை பல்லவி கிட்ட எப்படியா சேர்த்துறேம்மா. சரிப்பா. சும்மா இருக்க. அந்த பல்லவிய நானும் இன்னும் பார்க்கல ரத்னா. ஆமா, நிஜமா தான் சொல்றேன். அந்த பொண்ணோட குரல் ஒரு பக்கம் அழகுன்னா அவளோட மனசு அதை விட அழகு. ஆமா ரத்னா, அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் மீறி அவ சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக தன்னை யாருன்னு கூட காட்டிக்காம இங்க வந்து பாடி கொடுத்துட்டு போயிருக்கா. ரத்னா, நான் உன்னை மறுபடியும் கூப்பிடுறேன். வை. நெல்லு, இங்க வா. சொல்லுங்க அத்தை.
பல்லவிய பத்தி பேசினா உனக்கே மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. பல்லவி கிட்ட செயின் கொடுக்க சொல்லி கார்த்திக் கிட்ட கொடுக்கும் போதே நான் நோட் பண்ணேன். என்ன பொறாமையா இருக்கா? அத்தை, நான் அப்படிலாம் நினைக்கல அத்தை. இல்ல இல்ல, இருக்கதான் செய்யும். என்னடா இவ வரவங்களுக்கெல்லாம் செயினை கொடுக்கறா, ஆனா நமக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே தரலையேன்னு தோணும். ஆனா உனக்கு இதெல்லாம் தோணக்கூடாது. ஏன்னா அதுக்கான எந்த தகுதியும் உனக்கு இல்ல. அந்த பல்லவி யாரோ எவளோ, ஆனா சொன்ன வார்த்தையை காப்பாத்தி இன்னைக்கு கார்த்தியோட கௌரவத்தை நிலைநிறுத்திட்டு போயிருக்கா. ஆனா நீ இந்த வீட்டு மருமகன்ற பேரோட இருந்துகிட்டு வீட்டுக்குள்ள 1008 கலகம் பண்ணிருக்க. அத்தை, இப்ப எதுக்கு அத்தை சம்பந்தமே இல்லாம பல்லவியோட என்ன கம்பேர் பண்றீங்க? கம்பேர் தான் பண்றேன், சம்பந்தம் இல்லாம ஒண்ணும் பண்ணலையே. என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொன்னாலும் ஆக போறது ஒண்ணு இல்லைன்னு தெரியும். ஆனா அந்த பல்லவியோட திறமையையும் அவளோட நல்ல மனசையும் யோசிக்கிறப்ப மனசுக்கு என்னென்னமோ தோணுது. தோணியும் என்னத்தை இனிமே பண்ண முடியும்? முடிஞ்சா அந்த மாதிரி திறமைய வளர்த்துக்க பாத்துக்கோ. முடியாட்டியும் இந்த டிராமா போடுற குணத்தையாவது மாத்திக்க. என்ன டிராமாக்காரின்னு சொன்னதும் கோவம் வருதா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ டிராமாக்காரி தான். என்ன இப்ப வரைக்கும் நீ அப்படிதான் இருக்க. போ. எனக்கு என் முகத்தை வெளிப்படுத்திக்க விருப்பம் இல்ல. இதுக்கு மேல இத பத்தி எதுவும் கேட்காதீங்க சார். சார், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன், அதை இப்போ நிறைவேற்றிட்டேன். இதுக்கு மேல திரும்பவும் என்ன பாடுறதுக்காக கூப்பிடாதீங்க சார். அனி, சொல்லுங்க கார்த்தி. பல்லவி அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா? ஐயோ, விஷயம் தெரிஞ்சு போட்டு வாங்குறாரா? அவங்க முகத்தை நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல இல்ல கார்த்தி, நான் மீட் பண்ணும்போதே அவங்கள பரதோட தான் பார்த்தேன். ஏன் கார்த்தி திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, உங்க கூட அவங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நீங்க பாத்திருக்க சான்ஸ் இருக்குமோன்னு கேட்டேன். இல்ல கார்த்தி, நான் பார்க்கல. அண்ணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க கார்த்தி. அவங்கள நான் மறுபடியும் மீட் பண்ணணும். போன்ல பேசினா டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவாங்களோன்னு தோணுது. அவங்க நான் ஃபோன் பண்ணாலே அட்டென்ட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆல்பம் நாம நினைச்ச மாதிரியே பெரிய ஹிட் ஆயிருச்சு அண்ணி. நம்ம ஆடியோ கம்பெனியோட முதல் ஆல்பமே இவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் பல்லவி தான். அதை மனசுல வச்சுட்டு தான் அம்மா பல்லவிக்கு ஒரு செயின் கிஃப்டா கொடுத்தாங்க. அந்த செயின் பல்லவி கிட்ட போய் சேரணும். அதை அவங்க கிட்ட கொடுக்கணும் அண்ணி. நான் கொடுக்கணுமா கார்த்தி? இல்ல அண்ணி, இல்ல. அவங்க கிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லி அவங்கள வர வைக்க முடியுமா? ஐயோ, அந்த பொண்ணு அன்னைக்கு போகும்போதே திரும்ப நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனா. என் வாக்கு காப்பாத்திட்டேன். இனிமே நான் ரூபஸ்டிக்கும் பாட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. அண்ணி, இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். அதனால தான் நான் மீட் பண்ணணும்னே சொல்றேன்.
நான் பேசுறதை விட நீங்க பேசுனீங்கன்னா உங்ககிட்ட அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அந்த வாய்ஸ் தான் அந்த ஆல்பமோட பிளஸ். அனி, இன்னைக்கு 3 மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் கேட்டு ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம அந்த பொண்ணை மற்றவங்களுக்காக பாடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்ட மாதிரி தோணுவாங்க. புரியுது கார்த்தி. ஆனா நான் சொன்ன அந்த பொண்ணு கேட்பாளான்னு தெரியலையே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ணி. உங்களால முடியும்னு தோணுது. எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி தீபா, நான் மேல இருக்கேன். ஐயோ, இப்பதானே ஆல்பம் ரிலீஸ் பண்றதுக்காக ரிஸ்க் எடுத்து பாடி கொடுத்தோம். திரும்பவும் பார்க்கணும்னு சொல்றாரே. கடவுளே, ஒரே ஒரு பொய் சொன்னதுக்காக நான் வாழ்க்கையில எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. ஐயோ, இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. 2 பக்கமும் இப்ப நாள்ல மாட்டிக்குமே போல இருக்கு. அந்த பல்லவி யாரோ எவளோ, ஆனா சொன்ன வார்த்தையை காப்பாத்தி இன்னைக்கு கார்த்தியோட கௌரவத்தை நில நிறுத்திட்டு போயிருக்கா. ஆனா நீ இந்த வீட்டு மருமகன்ற பேரோட எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள 1008 கலகம் பண்ணிருக்க. ஆனா அந்த பல்லவியோட திறமையையும் அவளோட நல்ல மனசையும் யோசிக்கிறப்ப மனசுக்கு என்னென்னமோ தோணுது. தோணியும் என்னத்தை இனிமே பண்ண முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் நீ டிராமாக்காரி தான். தீபா, என்ன தீபா? அத்தை பல்லவிக்கு கொடுக்க சொன்ன செயினை எப்படி கார்த்திகிட்ட இருந்து வாங்குறதுன்னு யோசிக்கிறியா? என்ன தீபா சிரிக்கிற? ஆனா முகத்துல சந்தோஷம் இல்லையே. ஒன்னும் இல்லக்கா, அத்தைக்கு இப்போ பல்லவி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வந்திருக்கலாமேன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே பல்லவி புராணமா இருந்துச்சு. ஓ, அவங்க இன்னும் கார்த்திக் பொண்ணு பாக்குற மைண்ட் செட்டை விடலையா? எனக்கு அவங்க அப்படி பேசும்போது பட்டுன்னு நான் தான் பல்லவின்னு சொல்லிடலான்னு இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டேனா அவங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க? அதானே பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதான் நடக்க போகுது. எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிக்க போறாங்க. அப்படி சொல்லாதீங்கக்கா. அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்பட முடியுமா என்ன? இப்படி நீ நல்லவளா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வசதியா இருக்கு. உண்மையை சொன்னா நீ தான் பல்லவின்னு அத்தை கிட்ட சொல்லாட்டி கூட அவங்க உன்கிட்ட நடந்துக்கிற விதத்துக்கெல்லாம் நீ தீபாவாவே அப்பப்ப திருப்பி கொடுக்கலாம். அப்படிலாம் நான் பண்ண மாட்டேங்க்கா. அவங்க தான் அப்படி அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறாங்கன்னா நாமளும் அதே தப்ப பண்ண முடியுமா? சரி, அதை விட செயின் மேட்ருக்கு வா. கார்த்தி என்ன பல்லவி கிட்ட பேச சொல்லிருக்காரே. பல்லவி மேடம் கார்த்திக் சாரை மீட் பண்ண வருவாங்களா? என்ன முறைக்கிற? நான் கார்த்திக்கு பதில் சொல்லணும்ல. எனக்கு அந்த செயினை வாங்கிக்கணும்னு ஆசையா தான்க்கா இருக்கு. ஆனா எப்படிக்கா? ஆசையா இருக்குல்ல, எனக்கு அது போதும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். எப்படிக்கா? அது இப்பதானே நீ மீட் பண்ண ஓகே சொல்லிருக்க. இனிமேதான் எப்படின்னு யோசிக்கணும். நானும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அக்கா, நான் எப்போ கார்த்திக் சாரை மீட் பண்ண ஓகே சொன்னேன்? ஹேய், மாத்தி மாத்தி பேசாத. நீ ஓகே சொல்லிட்ட, நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் இங்க நின்னா நீ என்ன யோசிக்க விட மாட்ட. நான் வரேன். அக்கா பை.
குட் மார்னிங் சார். எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. பிரஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? யார்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. மழை வெள்ளத்துல மருதாணி போட போறதெல்லாம் கண்டென்ட் ஆக்கி பேட்டி எடுக்கிற காலம் தானே இது. குடு குடு சார். ஒரு நியூஸ் சிங்கரை வச்சு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி ஹிட் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சொல்லி அடிச்ச மாதிரி ஆல்பத்தை ஹிட் பண்ணிட்டீங்க. இந்த வெற்றி காரணமா என்ன சார் சொல்லுவீங்க? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த டியூனை கம்போஸ் பண்ண கம்போசர்ல ஆரம்பிச்சு சாப்பாடெல்லாம் கூட மறந்து இந்த ஆல்பம் சொன்ன தேதிக்கு முன்னாடியே கொண்டு வர்றதுக்கு உழைச்ச என்னோட டீம் எல்லாருக்குமே இந்த வெற்றியில பங்கு இருக்கு. குறிப்பா இந்த சாங்கை பாடின அந்த சிங்கர் பல்லவி, அவங்கள நான் பெருசா நம்பினேன். என் நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு. பல்லவியா? பல்லவி உன் பொண்டாட்டிடாது, இது கூட தெரியாம. சூப்பர் சார். நிஜமாவே அந்த வாய்ஸ் தான் மேஜிக் பண்ணிருக்கு. நாங்களும் அதை அக்செப்ட் பண்றோம். அப்புறம் இன்னொரு கேள்வி சார். பொதுவா பிரைவேட் ஆல்பத்துக்கு ஃபெமிலியர் சிங்கர்ஸ் பாடினாலே அது அவ்வளோ ரீச் இருக்காது. ஆனா ஆல்பமும் பிரைவேட்டு, சிங்கரும் புதுசு. அதுக்கு மேல நீங்க ரிலீஸ் பண்ண டைமும் பீக் டைம் இல்ல. இவ்வளோ ரிஸ்க நீங்க எந்த நம்பிக்கையில சார் எடுத்தீங்க? என்ன சார் சிரிக்கிறீங்க? ஆக்சுவலா நைட்டு 12 மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு ஈவினிங் தான் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தது. அதை பார்த்துட்டு ஆடியோ ஃபீல்டுல இருக்கவங்களே நீங்க ஃபீல்டுக்கு புதுசு, கத்துக்குட்டி, ஆழம் தெரியாம காலை விட்டுட்டீங்கன்னு என்னென்னமோ விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அடுத்து 4-5 மணி நேரத்திலேயே அந்த விமர்சனத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டீங்க சார். இது எப்படி சார்? நிஜமாவே புரியல. இதுக்கு நான் சிதம்பரம் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ஆடியோ ஃபீல்டுக்கு புதுசு தான், பிஸ்னஸ் கையில். ஆனால் மிஸ்டர் சிதம்பரம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அப்போதான் ஃபீல்டில் நம்பர் 1 இருக்கிறவரையே புதுசாக வந்தவன் ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சுட்டான்னு எல்லாரும் கவனிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சேலஞ்சும் வைரல் ஆச்சு. அந்த நம்பிக்கையில் தான் டைமை பற்றி நாங்கள் யோசிக்காமல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம். அப்போ அந்த சவால் வைரல் ஆனது தான் இந்த ஆல்பம் ஹிட் ஆனது காரணம் சொல்றீங்களா சார்? அப்படி இல்லை. என்னதான் நல்ல ப்ராடக்ட் நம்ம கொடுத்தாலும் மார்க்கெட்டிங் இல்லாமல் மக்களை ரீச் பண்ண முடியாது. அதுவும் என்ன மாதிரி புதுசாக ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது சிதம்பரம் சார் தானாகவே முன் வந்து எங்களுக்காக ஃப்ரீயாகவே இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு. நான் ஆடியோ ஃபீல்டுக்கு தான் புதுசே தவிர ஆல்ரெடி நான் என்னோட பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன். தானாக அமைஞ்ச இந்த விளம்பரத்தை ஒரு பிஸ்னஸ் மேனா எப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சனோ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். என் பொருள் எடுத்து என்னையே போட்டியா நீ? இருக்கட்டும். நம்மளோட சாங் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். எல்லாம் கரெக்டாக அமைஞ்சதால சக்ஸஸ் ஆயிருக்கு. இதுக்கு நான் சிதம்பரம் சாருக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ சார். நான் நக்கலா பிரஸ் மீட்ல பேசினேன்னு தானே எதிர்நட வாசிக்கிற? இருக்கட்டும்டா. இன்னைக்கு ஒரு நாள், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஒரு நாள். என்ஜாய் பண்ணு. சார், அடுத்த ஆல்பம் உங்க கம்பெனில இருந்து எப்ப சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கூடிய சீக்கிரமே. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. கூடிய சீக்கிரமே அடுத்த ஆல்பமா? ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்ட. அலட்டிக்காத. நீ சுழியில சிக்கின படகு கரையேறது ரொம்ப கஷ்டம் தம்பி, ரொம்ப கஷ்டம். வரேன், இதோ வரேன்.
ஹலோ சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன்